எழுப்புதல் நடக்கும் காலத்தில் சாதுஜி தேவநேசன் ஐயா அவர்கள் மதர் வந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சமயம் தாஸ் பாஸ்டர் ஐயாவிடம் வந்து என்ன சொல்லுவார் என்று சொல்லுகிறேன். தாஸ் பாஸ்டர் சாதுஜி தேவநேசன் ஐயா அவர்களிடம், இந்த மதர் ஜெப வீட்டை விட்டு ஓடினவள், அவள் வந்த உடனேயே மன்னித்து ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நான் அப்படியல்ல, இத்தனை காலமும் ஜெப வீட்டை விட்டு நகலாமல் கூடவே இருக்கிறேன், எனக்கென்று ஒரு உயர்வும் தரவில்லையே என்று கேட்பார். தாஸ் பாஸ்டர் இப்படி கேட்பது எதற்கு ஓமை என்று சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 32 வரை வாசிக்கும் போது இது இருக்கிறது. இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போய் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து கஷ்டப்பட்ட பிறகு மனம் திரும்பி வருகிறான். அவன் வந்த உடனேயே அவன் வருகைக்காக காத்திருக்கும் தகப்பன் அவன் வந்த சந்தோஷத்தில் கொளுத்த கண்டை அடிப்பித்து விருந்து பண்ணினார். இதை கண்ட மூத்த மகன் கோபமடைந்து, இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்தும் நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லை, மோசமானவர்களிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டவன் வந்த உடனேயே ஆட்டுக்குட்டியை அடிப்பித்தீரே என்றான். அதுபோல இந்த தாஸ் பாஸ்டர் ஐயாவிடம் கேட்பார். இப்படி கேட்கும் போது என்னை போன்றவர்கள் சொல்லுவது என்னவென்றால், இளைய குமாரன் நாசமாகும்படி விரட்டினதே இந்த மூத்த சகோதரன் என்ற மூத்த பாஸ்டர் ஆகிய தாஸ் பாஸ்டர் போன்றவர்கள் தான், வேறு யாருமல்ல. திரும்பி வந்து விட்டானே என்று சந்தோஷம் கொண்டாட முடியவில்லை. அந்த அளவுக்கு இருதயத்தின் வெளிச்சம். தாஸ் பாஸ்டர் இப்படிப்பட்ட மனநிலையில் இல்லாதவர் என்றால் மதர் அவர்களை என்றைக்கோ போய் கூப்பிட்டு வந்திருப்பார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.